ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. காலை 8:49 பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திரம். இரவு 11:25 பின்பு ஹஸ்தம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 8:15 9 வரை, மாலை 3:15 4:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 வரை, யமகண்டம் மதியம் 12 1 30 வரை, குளிகை காலம் மாலை 3 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் நன்றான நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதிக்கக்கூடிய நாள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள், அதாவது நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய, அட்டை பெட்டி தயாரிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான நன்மைகள் சுகமாக கிடைக்கும். இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். குடிசை தொழில் என்று சொல்லக்கூடிய பேப்பர் தட்டு, பேப்பர் டம்ளர் உற்பத்தி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான நன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளியின் சயனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நாள். புதிய முதலீடு, புதிய தந்திரங்கள் மூலமாக பெரிய நன்மைகள், பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயில் மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள் நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள். உரிய நேரத்தில் உகந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய, தகுந்த நேரத்தில் தகுந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய, தனவரவும் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவு நினைவாகும். அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட ஆசைகள் நிறைவேறுது அப்படிங்கிறத விட உத்தியோகத்தில் கூட உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையோடு செயல்படக்கூடியவங்க பெருமையோடு வாழ்வாங்க என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கனக துர்கா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பரபரப்பும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். விபரீத எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாக அமையும். ராசி அதிபதி புதன் பகவானும் சனி பகவானும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பல் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு என்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஐயனார் சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கும். வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் மிகுதியாகும். தபால் துறை, கொரியர் துறை சம்பந்தப்பட்ட, அதாவது டெலிவரி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்வியலுக்கான முகவரி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண்பு இல்லாத படிப்பு பம்புக்கு வழி வகுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அக்னிலிங்க பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர். விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும். புதிய புதிய நட்புகள் கிடைக்கும். சந்த கடையில் சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய ஏற்றங்கள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கத்து வீடுகளில் ஆணவம் காட்டாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும். இனிப்பான கலகலப்பான செய்திகள் கிடைக்கும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஹோரம்ப கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகும். சுணக்கமான சூழ்நிலை மாறி சுறுசுறுப்பான செயல்பாடு அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபங்கள் சேரும். அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஐ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய காதலும் புதிய நட்புகள் மலரும். மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு தன பணம் சேரும். ராசி அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ராசியான ஒரு சில நன்மைகள் நடக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனமாகவும் மவுனமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு செல்வ நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல்.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.